இந்திய அணியோட தமிழ்நாட்டு அணிக்கு மோத விடுவேன். அறிவிப்பு செய்வேன். இந்திய அணி உலக கோப்பைக்கு விளையாட போவதற்கு முன்பு என்னுடைய தமிழ்நாட்டு அணியை வென்றுவிட்டு தான் போகணும்னு சவால் விடுறேன். போன மாசம் ஒரு பேச்சு, அதை மாத்தி இந்த மாசம் ஒரு பேச்சுன்னு பேச கொண்ட கொள்கையில கொஞ்சமும் நேர்மை இல்லாம கொடுத்த காசுக்கு ஏற்ற மாதிரி கொள்கையை மாத்திக்கிட்டு ஊரை ஏமாத்தி தெரியிருக்காரு. அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறது. இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஈனப்பிறவி அப்படின்ற ஒரு கேரக்டருக்கு இதெல்லாம் டெபினிஷன் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இதுல எல்லா இடத்துலயும் நீங்க சீமானை பொருத்தி பார்க்கலாம். பெண்ணை ஏமாத்தினாரா? ஆமா ஏமாத்தினாரு. அந்த பொண்ணு இவர் மேல கேஸ் கொடுத்தது, அதுக்காக தலைமறைவா சுத்தினா. அதுக்கப்புறம் அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படாரா? ஆமா. இந்த மதுரை வாயில ஒரு வீட்டை வயசானவர் ஒருத்தர் 19 வருஷமா வாடகை கொடுத்தோமா காலி பண்ண மாட்டோம்னு சொல்லி அந்த மிரட்டி அந்த வீட்டை ஆக்குபை பண்றதுக்காக பிளான் போட்டு அந்த சொத்தை ஏமாத்தினான். அடுத்தவங்க காசு அந்த திறநிதின்ற பேர்ல தானே வளர்ந்துட்டு தான் குடும்பத்தை சேர்த்து வளர்க்கறது. கொண்ட கொள்கை நேர்மை இல்லைன்னா அந்த நாய் போன மாசம் ஒரு பேச்சு பேசும், அடுத்த மாசம் ஒரு பேச்சு பேசும். ஆடையன் கால ஒரு பேச்சு பேசுவான், சாயந்தரம் ஒரு பேச்சு பேசுவான். பேரறிஞர் அண்ணா மேல நமக்கு பெருமதிப்பு உண்டு. ஏன்னா அவரை குறை சொல்ல முடியாது. அவர் கஷ்டப்பட்டு வந்து 49 ஆரம்பிச்சு 67 ஆட்சியை கைப்பற்றி அவர் ஆட்சியில குறை சொல்றதுல கொண்டு வந்து. ஆனால் அவர் அரசியலுக்கு வந்த பிறகுதான் தமிழருடைய வரலாறு இலக்கியம் எல்லாம் அரசியல் மேடையில பேசப்பட்டது. அந்த பெருமை, அந்த நன்மை, அவர் மேல அந்த நன்மதிப்பு தமிழ் மக்களுக்கு என்றைக்கும் வராது. அது அண்ணாவை வச்சுட்டா அண்ணா யாருன்னு ஒரு 1/2 மணி நேரம் பேசணும்ல. என்ன நாங்க எப்பேற்பட்ட ஆளுடைய பிள்ளைங்க. இந்த பிச்சைக்கார பிள்ளை அண்ணா, இந்த பிச்சைக்கார பிள்ளை அண்ணா பிறக்க, இந்த பிச்சைக்கார பிள்ளை அண்ணா பிறக்க எம்ஜிஆர் ஜெயலலிதா பத்தி வந்தவங்க யார் மலையாளி? சேர தமிழனின் மகன், செல்ல மகன். என் பாட்டன் சேர சோழ பாண்டியனின் மூத்த மன்னனின் பிள்ளைகள்தான் இன்று மலையாளிகளாக இருக்கிறார்கள் என்பதை என் அருமை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எம்ஜிஆர் கேரள மண்ணிலே மலையாளியாக பிறந்துட்டார் என்பதற்காக அவரை மலையாளியாக பார்க்க முடியாது. நீ எம்ஜிஆர் சாதி கேட்டிருந்தா ஒரு வார்டு கவுன்சிலர் ஆயிருப்பார் அவரு. சொல்லு. விஜயகாந்தை முதலமைச்சராக ஒரு கூட்டணி ஓட்டுக்கிட்டு லூசு பையன், லூசு பயிலு. அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்ல கண்ணுக்கு கால் கட்ட மயிர் அளவுக்கு பெறுவானடா விஜயகாந்த். ஒரு விஜயகாந்தை எடுத்துக்கிட்டா அவர் பாராட்டுக்குரியவர். என்ன ஒரு மிகப்பெரிய தலைவர்களாக அதிகாரத்துல ஐயா கருணாநிதி அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் இருக்கும்போது கூட நான் ஒரு மாற்றா வருவேன்னு சொல்றதுக்கு ஒரு ஆண்மைக்கு ஒரு ஆளுமை வேணும். அவர் கிங்கா கிங் மேக்கரா அப்படின்னு கேட்கிறாரு. நான் கிங்கா கிங் மேக்கரான்னு. அவர் கிங்கும் இல்ல கிங் மேக்கரும் இல்ல, அவர் ஒரு ஜோக்கர். அவருக்கு எது எழுதினாலும் பொருந்தும். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே, அந்த வரிக்கு ஏற்ப உள்ளவர் இவரு. அவருக்கு என்ன பாத்தீங்கன்னா ஆளு ஜாண்டிக்கா கம்பீரமா இருப்பாரு, வெளியே உருவம் பெருசா இருக்கும், உள்ள ரொம்ப குழந்தைத்தனமானவர். அவர் பழைய பாத்தீங்கன்னா தெரியும். மயில் கேட்கல, மயில் குளிர்ல தான் தோகை விரித்து ஆடும். ஆனால் அந்த மயில் குளிரில் நடுங்குகிறதோ என்று எண்ணி அஞ்சி போர்வையை போத்தி நான் பேகும். அதனால் அவன் ஆகச் சிறந்த கொடை வல்லன். மயில் நம்ம பாக்கின்ற எனக்கு போர்வை கொடு குளிர்ந்து பேகன்னு கேட்கல. அந்த செயல் உண்மையிலேயே பைத்தியக்கார செயல், உண்மையிலேயே பைத்தியக்கார. ஏன்னா மயில் சிலு 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 அந்த குளிர் காத்தடிக்கும் போது தான் தோகை விரிச்சு ஆடும். இவன் நம்ம பாட்டை போரை பத்து கொண்டு விட்டான். ஹைலைட் என்னன்னா ஒரு அரசியலுக்காக மத்தவங்களை ஏமாத்தி வைத்து பொழுக்காக ஏமாத்தி போய் சொல்லி சுத்திட்டு இருக்கான்னு வச்சுக்கோமே. இந்த ஈனப்பிறவிக்கான எல்லா ஏங்க ஒரு ஈனப்பிறவி அப்படின்றதுக்கு ஒரு உருவம் வேணும் அப்படின்னா அது சீமானதா இருக்கும்.